எனக்கு இது பர்சனலா தோணுது. நீ என்ன நினைக்கிற பரத்? ஒரு ஃபேனா, தோனி ஃபேன், சிஎஸ்கே ஃபேனா, நீ என்ன நினைக்கிற? ஓகே, ஆக்சுவலி ஆஸ் சிஎஸ்கே ஃபேன், ஆஸ் தோனி ஃபேனா வந்து அந்த ஹைப் எனக்கு உண்மையிலே இருக்கு. அண்ட் அந்த அது சந்தோஷமா தான் இருக்கு. அது பாக்குறப்போ தோனி வந்திருக்காரு, அந்த மாஸ் கோட்லாம் விட்டுருங்க, அது ஒன் சீசன் ஆட போறாருன்றதே வந்து சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸா பாக்குறப்போ நீ சொல்றது அந்த ஒரு விஷயம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. லைக் அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக, ஏன்னா இப்போ ஒரு ஹைப் கிரியேட் ஆகுதுல்ல. கண்டிப்பா நீ அதை பேஸ் பண்ணி வந்து டிக்கெட் சேல்ஸுமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த பிளாக்ல வந்து சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே செகண்ட் லெவல்ல போகும். இப்போ தோனி வந்து இல்ல நான் இன்னொரு சீசன் ஆட போறாருன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிக்கெட் சேல்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. சேல்ஸ் இருக்கும், இல்லன்னு சொல்ல. முக்காவாசி வந்து மேட்ச் பார்க்க போறவங்க வந்து எப்படி போவாங்க, தோனியை வந்து கடைசியா ஒரு முறை ஸ்டேடியம்ல பார்க்கணும் அப்படின்னு தான் போவாங்க. இந்த டைம் வந்து இந்த மாதிரி போடும்போது அது எல்லாமே ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ஐபிஎலுக்கே ஒரு மார்க்கெட்டிங் ஏற்றதா இருக்கட்டும், டிக்கெட் சேல்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்கும். ஒன் லாஸ்ட் டைமா இல்லைன்னு இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தாருல, அதை வந்து அவரே கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி இந்த ஐபிஎல் 1 வீக் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அது சொல்லியிருந்திருப்பாரு ஒரு இன்டர்வியூல, என்னால முடியற வரைக்கும் நான் ஆடுவேன். நான் சின்ன வயசுல எப்படி கிரிக்கெட் ஆடி இருந்தாலும் அந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணணும் கிரிக்கெட்டை, அந்த ஒரு ஜோன்ல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஐ ஹோப், வி ஹோப் ஆஸ் அ தோனி ஃபேனா இன்னும் ஆடினா நல்லா தான் இருக்கும். நல்லா ஆடினா நல்லா இருக்கும். ஒரு சிஎஸ்கே ஃபேனா அகைன் நல்லா ஆடினா நல்லா இருக்கும். ஆர்டர் வரைக்கும் ஆட்டாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க, அவர் ஆர்டர் பாக்குறாங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. That's the end of the conversation.